ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பாருங்கள். இந்த முட்டை காட்டில் உங்களுக்கு மறந்துட்டேன் ஆயிரத்துக்கு. இப்போ இது பருப்பு வெந்து போச்சு அப்படின்னா இது முட்டைக்கோஸ் இருக்கிறோம். இந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணி சாம்பார் வைக்கணும். முட்டைக்கோஸ் சாம்பார். அதுக்கப்புறம் கோவக்காய் கொஞ்சம் குவான்டிட்டி குறவாக இருக்குது. கோவக்காய் கூட கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம்ன்றேன். கட் பண்ணி கத்திரிக்காய் போட்டுக்கலாம்ன்றேன். கத்திரிக்காய், கோவக்காய் பொரியல். ரசம் வச்சுது. நேற்று வச்ச ரசம் சூடாகி சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். நேற்று வச்ச ரசம் இதில் இருக்குது. நேற்று வச்ச ரசம் பாதி ரசம் இதில் இருக்குது. அதை வச்சு சூடாக்கி சாப்பிட்டுக்கலாம். ரசம் வச்சு தயிர் இருக்குது. இதை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா கேரட் இருக்குது. இப்போ கேரட்டை வச்சு பருப்பு வச்சு இப்போ ஒரு உசிலி மாரி பண்ணலாம். ஹாய் மக்களே, பாருங்கள். இப்போ வந்து இது வச்சு இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாம்பார். அப்புறம் வந்துட்டு கோவக்காய் இருக்குங்க. கோவக்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். கோவக்காவும் இது கூட குவான்டிட்டி குறவாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுப்பேன். கத்திரிக்காய் போட்டு பொரியல். அப்புறம் வந்துட்டு கேரட் இருக்குது. கேரட்டை தோல் செய்விட்டு துருவிட்டு பருப்பு போட்டு அதை வந்து உசிலி மாதிரி பண்ண போகிறேன். பருப்பு உசிலி. அது கேரட் போட்டு பண்ணலாம். நல்லாயிருக்கும். அது காட்டுறோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மூணு பேர் தான். நாங்கள் 3 பேருக்கு 3 இது போதும். 3 கேரட்டு. பருப்பு பண்ணும்போது இப்போ நான் காமிக்கிறேன். கேரட்லாம் இது முட்டைக்கோஸ் கட் பண்ணிவிட்டு இது கோவக்காய் கட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் கட் பண்ணிவிட்டு கேரட்டு துருவிட்டு காட்டுறவங்களுக்கு எப்படி செய்யணும். இது பார்த்திங்கன்னா கேரட்டை சீவி தோல் உரிச்சிட்டு அலம்பிட்டு இதில் போட்டாச்சு. இதில் கட் பண்ணிட்டு இதில் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து சாப் பண்ணிவிடுவோம். இப்போ நான் சாப் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட.